Good morning to all. So today நம்ம standard 10th and then subject science பார்க்க போறோம். So scienceல chemistry பார்க்க போறோம். சரிங்களா? So chemistryல நம்ம already atoms and molecules lesson பார்த்துட்டு இருக்கோம். நம்ம theory part எல்லாமே முடிச்சிட்டோம். லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா அவகாட்ரோ ஹைபோதீசிஸ் பார்த்தோம் and then vapor density பார்த்தோம். So அதோட முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுக்கு ஒரு 3 பேஜ் என்ன இருக்கு, பேஜ் நம்பர் 99ல இருந்து ஒரு 3 பேஜ்க்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். ஸோ நம்மளுக்கு 5 மார்க்ஸ் அண்ட் தென் டீட்டெயில் 7 மார்க் கொஷினில் கூட உங்களுக்கு வந்து என்ன வரலாம், ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசனில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு, இந்த 4 ஃபார்முலாஸும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சம் எல்லாமே ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிவைட் பண்ணுவேன், இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், மாலிகுலர்னால் என்னென்னு பார்த்தோம், மோல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மோல் கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணியே தான் இந்த ஃபார்முலாஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். number of moles, number of moles is equal to mass by atomic mass. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மோல்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு மோல் கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மாலிகுல்ஸ் அப்படி மாலிகுல்ஸ் கூட நம்ம மோல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸோட மாஸ் அவங்களா கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நம்மள ஒரு வேளை ஒரு சம்மில் அவங்க மாஸ் கொடுத்துருப்பாங்க, அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். இன்னொரு சம்மில் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் இங்கே இதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நம்மளை வந்து மாஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அதோட மாஸ் நீ சொல்லு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ். அவங்க நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதோட சப்ஸ்டன்ஸோட மோல்ஸ் டிவைட் அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் மாஸ் எல்லா எலமெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. 119 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளோட பீரியாடிக் டேபிளில் இருக்கும். உங்களுக்கு செகண்ட் லெசனில் 3rd பேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பீரியாடிக் டேபிள். அது கொஞ்சம் இந்த லெசனுக்கு சம் போடுறப்ப கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் தென் அங்கே வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் 1. ஸோ அதோட மாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. நம்மளோட மாஸ் வந்து 1 somethingல ஹைட்ரஜனுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எல்லா எலமெண்ட்டுக்கும் 1 இல்லைன்னா 2 அந்த சம் பாயிண்டில் வர்றது எல்லாமே அட்டாமிக் மாஸ். இன்னொன்று அட்டாமிக் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ அது வந்து இந்த சைடில் இருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த சைடில் வந்து 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட மாஸ் வந்து நம்மளுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அது வந்து என்னென்னா அதோட மாஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் வேறு, அட்டாமிக் மாஸ் வேறு. ஸோ அதுதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மாஸ் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறதோட மாஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு அதோட மாஸ் தெரிஞ்சிருக்கும் கொடுத்துருப்பாங்க. அட்டாமிக் மாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி பீரியாடிக் டேபிள் இருக்கும் எலிமெண்ட்டுக்கு. ஸோ அதை நம்ம போட்டுக்கணும் டிவிஷனில். ஸோ நம்ம மோல்ஸ் எவ்வளோன்னு ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மோல்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. மாஸ் கண்டுபிடின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு அப்படியே மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், எப்பயுமே இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு போயிடுச்சுன்னா இன்டூ. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அட்டாமிக் மாஸ்ன்னு நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவை நாமளே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இங்கே வந்து அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ மோலார் மாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு மாலிகுலர் மாஸை பற்றி தான் நம்ம சொல்கிறது தான் மோலார் மாஸ். ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ்ன்றப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ H2O மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு மாலிகுல். ஹைட்ரஜன் ஒரு காம்பவுண்ட்டு, ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட்டு, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறப்ப நம்ம எலமெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதுவே நம்மளுக்கு வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் காம்பவுண்டாக ப்ரெசென்ட் ஆகுறப்ப அது என்ன சொல்ல முடியாது, எலமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, காம்பவுண்ட். ஸோ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கூட காம்பவுண்டை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 1 நம்மளோட இது. ஸோ 1 இன்டூ எத்தனை ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 2 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ ஆக்சிஜன் வந்து 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 1 இன்டூ நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் என்ன நம்மளுக்கு நம்பர், ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ 1 இன்டூ 16. சரிங்களா? ஸோ 1 இன்டூ 2
ப்ளஸ் 16. ஸோ ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 18. ஸோ இதுதான் வந்து மோலார் மாஸ். ஸோ ஒரு நம்மளோட காம்பவுண்டுக்கு எதை கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மாஸ், நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், அப்படி இல்லைன்னா மாஸ் பை மோலார் மாஸ், நம்ம அவங்க கொஷின் கொடுத்துருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அவங்க கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஆட்டம்ஸ்ன்றப்ப இது வேற. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ன்றது இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு ட்ராப் வாட்டர் மாலிகுல்ஸ் H2O வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஆட்டம்ஸ்ன்றது என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ஒன்று, ஹைட்ரஜன் பாண்ட் ஆக்சிஜன், ஸோ இது ஒன்று. ஸோ இதை தான் நம்ம வந்து வாட்டர் அந்த ட்ராப்குள்ளே இருக்கிற நம்ம ஆட்டம்ஸ் தான், சின்ன சின்ன ஆட்டம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இந்த ட்ராப்ஸ்குள்ளே இருக்கிற நம்ம ஆட்டம்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ டிவைட் அவகாட்ரோஸ் நம்பர். நம்ம ஆல்ரெடி அவகாட்ரோஸ் நம்பர் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவகாட்ரோஸ் நம்பர்ன்றது நீ மைண்டில் வச்சுக்கிறது தான் 6.023 into 10 to the power of 23. ஸோ இது எப்போவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, நீ வந்து சம் போடக்குள்ள கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, அண்டு தென் அவகாட்ரோஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியும். சார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த சைட் போட்டுட்டு நீ மாலிகுல்ஸ் இன்ட்டு அவகாட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல். ஸோ நம்ம இதுக்கு பார்த்தோம் இல்லையா மோலார் மாஸ்க்கு. மாலிகுல்னா என்னது, நம்மளுக்கு வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எலமெண்ட் அப்படின்னா ஒன்று, ஹைட்ரஜனா ஹைட்ரஜன், ஆக்சிஜன்னா ஆக்சிஜன். ஸோ அதை சொல்லுவோம். இப்போ மாலிகுல்ன்றப்ப H2O ஒரு மாலிகுல். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைட் அவகாட்ரோஸ் நம்பர். ஸோ நீ இப்போ இதில் படிக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா ஒரு 2 ஃபார்முலா நீ மைண்டில் வச்சுட்ட அப்படின்னா இந்த 2 ஃபார்முலா நீ இதை வச்சு இன்னொரு ஃபார்முலா கொண்டு வரது எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாத்துக்குமே மோல்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் பை அட்டாமிக் மாஸ், அதுலேயே வந்து மாஸ் பை மோலார் மாஸ், இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸில் number of atoms means அதுக்கு ஒன்று அவகாட்ரோஸ் நம்பர், and then number of molecules divides அவகாட்ரோஸ் நம்பர். ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்மளுக்கு பேஜ் நம்பர் 99 இருந்து ஒரு சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ்டு ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ். மோலார் மாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ்ன்னு கண்டுபிடிக்கிறப்ப ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்னு நான் ஒரு இதுக்கு முன்னாடி லெசன் எடுக்கலையே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ். ஸோ நம்ம ஒரு 5 ஃபார்முலா எழுதி போட்டோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து தான் நம்ம இப்போ ஃபார்முலாவை எடுத்திருக்கோம். ஸோ calculate the gram molar mass of the following. மோலார் மாஸ் ஒன்றும் இல்லை, மாலிகுலர் மாஸை தான் நம்ம மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு 3 உனக்கு கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட். இது வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், எலமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ H2O மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், கால்சியம் பாஸ்பேட் மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிராம் மோலார் மாஸ். கிராம் மோலார் மாஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ H2O மாலிகுல்ஸ்க்கு நம்மளுக்கு இது நம்மளுக்கு தெரியணும், இந்த சம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் இருக்கிற அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்டாமிக் மாஸ் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதுதான் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது. ஸோ அட்டாமிக் மாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம் வந்து நம்ம கிளியராக போட்டுடலாம். ஸோ ஹைட்ரஜனுக்கான அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 1, ஆக்சிஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 16. ஸோ அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் உங்களுக்கு வந்து மாலிகுல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ கிராம் மாலிகுலர் அதாவது கிராம் மோலார் மாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட்டர் மாலிகுல்ஸுக்கு H2Oக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் தெரியும். ஸோ 1 into நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு H2O மாலிகுல்ஸில், இங்கே பாருங்கள் H2O மாலிகுல்ஸ், இங்கே வந்து ஹைட்ரஜன் 1, ஸோ 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1 into 2 சரிங்களா. ஸோ அதான் இங்கே 1 into 2 ப்ளஸ்
அதுக்கப்புறம் ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 1 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜன் 1, ஸோ 1 ஆக்சிஜன் 1, ஸோ 1 ஹைட்ரஜன் இங்கே 2, ஸோ நம்ம இங்கே 2 போட்டிருக்கோம். 2 into 1 போடலாம். ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு 1 அட்டாமிக் மாஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் ஆக்சிஜன் 1, ஸோ இன்ட்டு ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்னது நம்ம எழுதியிருக்கோம் 16, ஸோ 16. ஸோ 1 into 2 2 plus 1 into 16 16. So 2 plus 16 எவ்வளோ 18. So 18 தான் என்னது மாலிகுலர் மாஸ். நம்ம எப்பயும் கண்டுபிடிக்கிறது மாலிகுலர் மாஸ். ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கிராம் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அந்த சம். ஸோ 18 கிராம் ஆஃப் நம்மளுக்கு கிராம் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு. ஸோ கிராம் molar mass of H2O is equal to, அதாவது water molecules is equal to 18 gram. So gram molecular mass நாம் கண்டுபிடிச்சிட்டோம். So next உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ நம்மளுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அட்டாமிக் மாசஸ் ஆஃப், அதாவது கார்பன் இங்கே எவ்வளோ இருக்குது ப்ரெசென்ட் ஆயிருக்கு 1 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாமிக் நம்பர் எழுதிக்கோங்க, மாஸ் எழுதிக்கோங்க. ஸோ கார்பனுக்கு 12 மாஸ், ஆக்சிஜனுக்கு 16. ஸோ காமனாக ஒரு 20 எலிமெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதே மாதிரி அட்டாமிக் நம்பரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அட்டாமிக் மாஸ் ஒரு இந்த மாதிரி கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து மாஸ் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா சம் போடுறது ஈஸி. ஸோ கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 12, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 16. ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ 1 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1 இன்ட்டு நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கார்பனுக்கு 12, ஸோ 12 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து 2, ஸோ 2 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, ஸோ 2 இன்ட்டு 16. ஸோ 1 into 12 12 plus 2 into 16 எவ்வளோ 32. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 44. ஸோ 44ன்றது மாலிகுலர் மாஸ். ஸோ அதோட நம்ம கிராம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராம் மோலார் மாஸ். ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 44 கிராம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் Ca3PO4 bracketல 2. இது கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம bracket போட்டு நம்ம 2 போட்டிருக்கோம், ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ் 2 இருக்கிறதா அர்த்தம். ஆக்சிஜன் 4 into 8, ஸோ 8 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதா அர்த்தம். ஸோ ஹோல் போட்டுட்டு நம்ம ட்வைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், இங்கே வந்து பாஸ்பரஸும் 2 இருக்குது, ஆக்சிஜன் 4 into 2 8, நம்மளுக்கு ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து Ca3PO4 ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கால்சியம்ன்றது ஒரு எலமெண்ட், அதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 40. ஸோ பாஸ்பரஸ்ன்றது ஒரு எலமெண்ட், ஸோ அதுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 30. அண்ட் தென் ஆக்சிஜன்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் Ca3PO4 ட்வைஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 40 into 3 ஏன் போட்டிருக்கேன், கால்சியம் 3 ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 1 இல்லை, கால்சியம் ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு 3 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 40 into 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் ஃபுல் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ப்ராக்கெட் போடுறப்ப பாஸ்பரஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 30 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஆக்சிஜன் 4 இருக்குது, அதுவே நம்ம ப்ராக்கெட் பண்ணி 2 கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராக்கெட் 2வை நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ பாஸ்பரஸ் 1 ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ 30 போட்டிருக்கோம், ப்ளஸ் 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 4 வந்து நம்ம ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, ஸோ 16 into 4. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இன்டூ இது நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகி 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 2 இது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வாங்க, லாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 40 into 3 உங்களுக்கு 120 ப்ளஸ் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ப்ராக்கெட்டில் இருக்கிறது 30 ப்ளஸ் 16 into 4. ஃபஸ்ட்டு 16 into 4 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணக்குள்ள 64 சம்திங் வரும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 94. ஸோ ப்ராக்கெட்க்கு அந்த பக்கம் என்ன இருக்குது இன்ட்டு 2. ஸோ 120 into 94 into 2. ஸோ இன்ட்டு பண்ணிவிட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 308
8 நம்மளுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் நம்மளோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. ஸோ கிராம் ஆட் பண்ணணும், கண்டிப்பாக கிராம் ஆட் பண்ணால் மட்டும்தான் மார்க். ஸோ கிராம் போட்டுரும். ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் Ca3PO4 twice is equal to 308 gram. Next one என்ன கொடுத்திருக்காங்கன்னா calculation based on number of moles from mass and volume. முன்ன வந்து molar mass கொடுத்திருந்தாங்க, இப்போ வந்து mass and volume. ஸோ ஃபர்ஸ்டே 4 ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ அதில் வால்யூம்கான ஃபார்முலாவும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்க. calculate the number of moles. நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். நம்ம வந்து ஒரு நம்மளோட ஹேண்டில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 46 கிராம் ஆஃப் சோடியம் நமக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கையில் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, அதில் வந்து எவ்வளோ வந்து மாலிகுல்ஸ், மோல்ஸ்னால் என்ன சொல்லியிருக்க, மாலிகுல்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இது மறந்துடுங்க. ஸோ மாஸ் பை அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொன்னதுலேயே மாஸ் பை அட்டாமிக் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ்ன்னு நான் உனக்கு ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட்டே எழுதி போட்டேன். ஸோ அதில் தான் வந்து நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எழுதணும். ஸோ மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் டிவைட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி எலமெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சோடியம்க்கு உனக்கு வந்து அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அண்ட் தென் மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் நம்ம உங்களுக்கே மாஸ் கொடுத்துட்டாங்க 46 கிராம். நம்ம முன்ன சம்மில் என்ன பார்த்தோம், நம்ம வந்து மாஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ மாஸ் கண்டுபிடிக்கிறப்ப 46 மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கிராம்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து மாஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து முன்ன கண்டுபிடிச்சது மாஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ number of moles is equal to mass by atomic mass. So mass வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 46 gram. So 46 divide atomic mass of the element. நம்மளுக்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, சோடியம். ஸோ சோடியத்தோட நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்டாமிக் மாஸ் என்னது சோடியத்துக்கு 23. ஸோ 23 இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2. ஸோ 123 ஒன்று 2 டைம்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 2 moles of sodium. நம்மளுக்கு வந்து எவ்வளோ மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ 2 moles of sodium வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து இன்னொரு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.6 liters of oxygen at standard temperature pressure. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே நம்ம சம் பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம், ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் ப்ரெஷரில் தான் நம்ம நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்டான வேல்யூ வந்து நம்மளோட இதில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட அட்மாஸ்பியரில் ஒரு வேல்யூ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா 5.6 liters ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே என்னது, ஃபஸ்ட்டு நம்ம மாஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மாஸ் பை அட்டாமிக் மாஸ் பார்த்துருக்கோம். ஸோ லிட்டர்ஸில் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வால்யூம் அப்படிங்கிற நம்ம ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம எழுதி போட்டது ப்ரீவியஸ்லி நம்ம எழுதி போட்டிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ அதுதான் கிவன் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ்க்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் at STP divide molar volume of STP. ஸோ இது என்னது, வால்யூம் பை மோலார் வால்யூம் நான் சொன்னேன் இல்லையா, அதே ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ 5.6 liters ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சிஜனுக்கு 5.6 liters. ஸோ டிவைட் ஃபார்முலாவில் என்னது, மோலார் வால்யூம். இது வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ 22.4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு மோலார் வால்யூம்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீ மெமரி பண்ணி தான் ஆகணும். உனக்கு என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு வந்து சம்லேயே 5.6 liters வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 5.6 divide 22.4. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இன்டூ 10ஆல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 10 divide 10ன்றப்போ நம்மளுக்கு வந்து பாயிண்ட் தள்ளி வைக்கும் போது 56 by இதில் பாயிண்ட் வெளியில் போகும்போது ஸோ 22/4 சரிங்களா. ஸோ ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறப்ப 1/4. ஸோ 1/4ன்றப்ப நம்ம நீங்கள் டிவிஷனும் பண்ணிக்கலாம். 0.25 100ல் எவ்வளோ இருக்குது, 1/4ன்றப்ப 0.25. ஸோ ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 0.25 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே தேர்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு புரியும், இதே மெத்தடில் தான் வரும். ஸோ அது வந்து 10^23 10^23ன்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா இதே மெத்தடில் கொண்டு வரலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் சம் இதில் வந்து நம்ம செகண்ட் இது போட்டிருக்கோம். தேர்ட் 4 5 3 சம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுவும் வந்து இதே மாடலில் தான் பேஸ் பண்ணி அந்த 4 ஃபார்முலாஸ் கொடுத்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போடணும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.